சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அந்த யூசி செஸ் அப்படிங்கிற டோர்னமெண்ட்டை கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் முதல் சுற்றில் அர்ஜுன் எரிகேசி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான மினியேச்சர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த மினியேச்சரில் ஜஸ்ட்டு 11th மூவில் பார்த்திங்கன்னா அந்த கிராண்ட் மாஸ்டர் பெரிய பிளண்டர் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அந்த 11th மூவுக்கு அப்புறம் கேமே பார்த்திங்கன்னா தோற்றதுக்கான ஒரு ஈக்குவலான பொசிஷன், அதாவது தோற்ற மாதிரி ஆகிடுது. பட் அதுக்கப்புறமா அந்த கேம் கண்டினியூ ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 10 மூவில் கேமே முடிஞ்சிருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு கேம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் அர்ஜுன் எரிகேசி பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணுறாரு. அண்ட் அவரோட ஆப்போனண்ட் பார்த்திங்கனாக்கா நொதிர்பேக் எக்யூபியாவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் அர்ஜுன் பிளாக். ஸோ நம்ம அர்ஜுனோட பர்ஸ்பெக்ட்லேருந்து கேமை பார்க்கலாம். ஸோ கேம் எக்யூபாவ் பார்த்திங்கன்னா D4 ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை பார்த்திங்கன்னா D6 இருக்குது. இந்த D6 பார்த்திங்கன்னா இது பேசிக்காக D4 விளையாடுறதுக்கு பதில் E4 ஆடி நம்ம D6 ஆடினா என்ன சொல்லுவோம்? பிரிக்ஸ் டிஃபென்ஸ்னு சொல்லுவோம், பிரிக் டிஃபென்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நான் D6 விளையாடுறேன், நீ வேணும்னா E4 ஆடிக்கலாம் அப்படின்றதான் ஐடியா. அதாவது டிரான்ஸ்பொசிஷன் ஆகி நான் D6 விளையாடி பிரிக்ஸ் டிஃபென்ஸில் விளையாட போகிறேன்றாரு. சரின்னு சொல்லி அவரும் சென்டரை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நைட் F6, பிஷப் D3 அண்ட் இங்கே ரொம்ப ரொம்ப காமனான மூவ் நைட் C3. பட் இங்கே ஓப்பனிங்கில் பயங்கரமாக டிவியேட் பண்ணி போகிறாரு ஒயிட்டு. அண்ட் தென் பான் டு E5. ஸோ இந்த பானை வெட்டுறதுனால எந்த ஒரு பெரிய பிரயோஜனமும் இருக்காது. ஜஸ்ட் ஈக்குவல் பொசிஷன். பிளாக் ஓப்பனிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாது. கம்ஃபர்டபுளாக டெவலப் பண்ணுவார். அதே போல் இந்த பானை அட்வான்ஸ் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் தாராளமாக பண்ணலாம். நைட் BD7, நைட் C5 ஆர் பான் டு C5ன்னு சொல்லி நம்ம சென்டரை திரும்ப ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த ஓப்பனிங்கில் கூட ஐடியா. ஸோ C3 விளையாடுற சென்டர் எனக்கு வேணும்னு சொல்லி அவர் C3 விளையாடுறாரு. தென் அதுக்கப்புறம் நைட் BD7, பின் அதுக்கப்புறம் நைட் F3, பான் டு D5. ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த டென்ஷன் உருவாக்குறாரு. ஒன்று இந்த எதையாவது ஒன்று வெட்டு, அப்படின்னா நான் ஒன்று வெட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒயிட்டுக்கு இனிஷியேட்டிவ் கையில் இருக்கணும், ஒரு சின்ன மைனர் அட்வான்டேஜ் கையில் இருக்கணும் அப்படின்னா குயின் E2 விளையாட சொல்லுது கம்ப்யூட்டரு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா D/E5 விளையாடுறாரு. இங்கே ஒரு சீரியஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்குது. என்னென்னா கவுண்டர் அட்டாக்கிங் ஐடியாஸ். D/E4 அடுத்து பானால் நைட்டை வெட்டுறாரு. அவர் பார்த்திங்கன்னா அவரோட நைட்டை வெட்டுறாரு பானால். அதுக்கப்புறம் F/G7, அதுக்கப்புறம் பிஷப்/G7, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் F3. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்ஜுன் ஒரு பான் டவுன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நவ் கம்ஸ் த மூவ் நைட் E5. இப்போ குயின் F3 இருக்கிறது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு பிஷப் செக் கொடுக்குறாரு. ஏன்னா இது பேசிக்காக ஒரு டபுள் அட்டாக். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஏன்னா இந்த ஒரு மூவ் தவிர்த்து வேறு எல்லா மூவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூசிங் மூவ் தான். ஸோ பிஷப் B5 செக்குக்கு அவர் பிஷப்பால் பிளாக் பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் தான் கிராண்ட் மாஸ்டர் பிளண்டர் பண்ணுறாரு. அதை நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் செக்கு கொடுக்கும்போது நம்ம ஏன் C6 விளையாடக்கூடாது? C6 விளையாடணும் அப்படின்னா இங்கே ஒரு ரொம்ப ஆழமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் அவங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப டீப்பாக போகும். பட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குயின் டு G3 விளையாடணும் ஒயிட்டு. அண்ட் தென் கேசல்ஸ். அண்ட் தென் பிஷப் டு E2. பின் அதுக்கப்புறம் H5. இந்த H5 பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ராப். இந்த மூவ் நான் கம்ப்யூட்டரில் காமிக்கும்போது என்ன சம்மந்தமே இல்லாமல் H5 வருது, எதுக்காக இது காமிக்குதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரியுது. H5ல ஒரு பெரிய ட்ராப் லைன். இன்ஃபேக்ட் ஒயிட்டை செக்மேட்டே பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ட்ராப் லைன் இங்கே இருக்குது. என்னென்னா பிஷப் டு H5 நம்ம க்ரீடியாக வெட்டணும் அப்படின்னா தென் நைட் டு D3 செக்கு. நைட் டு D3 செக். அதுக்கப்புறம் கிங் E2 அண்ட் தென் நைட் டேக் C1 செக்கோட வரும். ரூக் இன்ட்டு C1 அடித்ததுக்கப்புறம் குயின் டு D5 த்ரெட்னிங் த பிஷப். இப்போ நிறைய பேர் இருக்கக்கூடிய டவுட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம பிஷப் எடுத்து நம்ம குயினை அட்டாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தானா தென் குயின் C4 செக். உங்கள் கிங் பார்த்திங்கன்னா சென்டர்லேயே மாட்டிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபியூ மூவ்ஸில் செக்மேட் பண்ண முடியும். அல்லது கிங் B3 விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிங் B3 விளையாடினாக்கா பிஷப் E6 செக்கு, கிங் A3, குயின் A6 செக்கு, கிங் B4 அண்ட் தென் செக்கு அண்ட் தென் செக்மேட். இந்த மாதிரியெல்லாம் நம்ம விளையாட வாய்ப்பு இருக்குது. C6 விளையாடினா நிச்சயமாக இந்த லைன் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் H5 டெஃபினட்டாக அர்ஜுன் ஆடி இருப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் கேமில் பிஷப் D7 ஏன் அந்த லைன் காமிக்கணும் அப்படின்னா அந்த லைன் போயிருந்தால் தான் ஈக்குவலாக போயிருக்கும் கேமு. அண்ட் இங்கே அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா சிம்பிளாக ஒரு என்ன பிஷப் அட்டாக்ல இருக்குது, குயின் அட்டாக்ல இருக்குது. அப்போ என்ன மூவ் பண்ணுவீங்க? ஸோ சின்ன லாஜிக் நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கே தெரியும். 2 மூவ் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதில் ஒரு மூவ் மட்டும் தான் கரெக்ட். ஏன்னா ஒரு மூவ் டிஃபென்சிவ் மூவ், இன்னொரு மூவ் பார்த்திங்கன்னா அஃபென்சிவாக போகிறது.
அவர் வந்து ஆக்சுவலாக அஃபென்சிவாக ட்ரை பண்ணுவார். அதாவது நம்ம ஒரு அட்டாக்கும் பண்ண போகிறோம், அதே நேரத்தில் டிஃபெண்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, குயின் இன்ட்டு B7 விளையாடுறாரு. அண்ட் இந்த மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்லி லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மூவுக்கு அப்புறம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமீடியட்டாக வந்து ரியலைஸ் பண்ண முடியாது அட்வான்டேஜ். அது நம்ம வந்து போக உங்களுக்கு தெரியும். பட் இங்கே அகெயின் சரியான மூவ் என்ன அப்படின்னா குயின் டு E2. ரொம்ப சிம்பிளான மூவ். ஜஸ்ட்டு இந்த பிஷப்புக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். இப்போ C6 அண்ட் தென் ஒயிட் ஷூட் கேசல். இந்த லைன் இப்படி தான் ஆடி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா CB5 அண்ட் தென் பான் டு F4 போட்டு இந்த நைட்டை வந்து கிராப் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அதை தவிர்த்து வேறு எது விளையாடினாலும் ஒயிட்டுக்கு வந்து ப்ராப்ளம் தான். பட் கேமில் இந்த மாதிரி க்ரீடியாக ஒரு குயின் இன்ட்டு B7 விளையாடுறாரு. க்ரீடியான்னு சொல்ல முடியாது, பட் அந்த இடத்துல அசஸ்மெண்ட் வந்து அவருக்கு தப்பாக போயிருக்கலாம், எவால்வியேஷன். அண்ட் தென் காசல்ஸ். ஸோ காசல் பண்ணிடுறாரு. இப்போ கவனிச்சிங்கன்னா 2 பாயிண்ட் டவுனாக இருக்கிறது யார், அர்ஜுன். ஆனால் யார் வின்னிங்கில் காமிக்குது அப்படின்னா பிளாக் வந்து வின்னிங்கில் காமிக்குதுன்னா ஒரே ரீசன் என்ன, அங்கே பாருங்கள் எவ்வளோ பீஸ் டெவலப் பண்ணிக்க பாருங்கள். 1 2 3 4 6 ஓகே லைன்ஸ் இருக்குது, அதை தான் சொல்கிறேன். இதோட சேர்த்திங்கன்னா 5 பீஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுது. அடுத்து ரூக் B8 வரப்போகுது. ஸோ இப்படி பல பிரச்சனையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ரூக்கை B8 வைக்க முடியாது. ஏன்னா பிஷப் இன்ட்டு D7 இருக்குது. பிஷப் இன்ட்டு D7, நைட் டேக்ஸ் D7 அண்ட் தென் குயின் E4 செக்குன்னு சொல்லி தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த 2 பானுக்கான காம்படிஷன் நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த தப்பு நம்ம பண்ணிடக்கூடாது. அதனால தான் இந்த ப்ரில்லியண்ட்டான ஒரு கேஸ்லிங் ஐடியா பண்ணுறாரு. ஸோ ஸ்கீவர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதனால் பிஷப் இன்ட்டு D7 அண்ட் தென் இங்கே அகெயின் அந்த அட்வான்டேஜை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அர்ஜுன் வந்து இந்த மூவை, இந்த ஒரே மூவ் தான் இருக்குது, நைட் டு D3 செக் இன் பிட்வீன் மூவ். இப்போ என்ன ஆகுது, கிங்கோட கேஸ்லிங் ரைட்ஸை இழக்க வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரால் வந்து D5க்கும் வர முடியாது. ஏன்னா நம்ம குயின் இன்ட்டு D7 அடிச்சதுக்கப்புறம் டிஸ்கவரி செட்டப் பண்ணாலும் கிங் F1 போய் ஆகணும். அண்ட் தென் குயின் டேக்ஸ் D7. எல்லா பீஸும் ஆக்டிவாக இருக்குது. ஒயிட்டுக்கு ஒரு பீஸ் கூட ஆக்டிவாக இல்லை எக்ஸப்ட் த குயின். ஸோ எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள். நைட் A3, ரூக் F8, பிஷப் E3. டக்குன்னு 2 பீஸ் வெளில வந்துச்சு. இதுக்கப்புறம் எப்படிங்க அட்டாக் பண்ண போகிறோம், என்ன காம்படிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரூக் B8. ஸோ குயினை வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு B2. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன், அந்த கேம்ப்குள்ளே உள்ளே போயிடுறோம். இப்போ கொடுத்துருந்த ஒரு பானும் கிடச்சிச்சு, இன்னும் 2 பானில் ஒரு பானு கிடச்சிச்சு, இன்னும் ஒரு பானு கிடச்சிச்சு அப்படின்னா பீஸஸும் ஆக்டிவாக இருக்குது. அட்டாக்கிங் பொசிஷன், கிங் இந்த சென்டர், காம்படிஷன் எதுவுமே கிடையாது ஒயிட்டுக்கு. ஸோ நைட் டு C4 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் டு C2. ஸோ பிஷப் இன்ட்டு C3, ரூக் இன்ட்டு C3 எது வேணால் விளையாடலாம். ஸோ அவர் ரூக் D1 விளையாடனோடனே குயின் டு A4 டபுள் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கு நைட் டு D2 போகிறாங்க. பின் அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து நம்ம நைட் டு D2 போகாமல் ரூக் இன்ட்டு D3 விளையாடலாமா, இந்த பீஸ் ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னா குயின் இன்ட்டு C4 உங்களுடைய ரூக்கை பின்னில் போடலாம். குயினை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சா தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒரு ப்ரில்லியண்ட்டான ஸ்டஃப் இருக்குது. அகெயின் ரூக் இன்ட்டு E3 டேக்ஸ் அண்ட் தென் ஸ்கீவர், ஒரு பீஸ் வந்து கிடச்சிடும் நமக்கு. ஸோ இந்த காரணத்தினால இது மாதிரியும் விளையாட முடியும். ஸோ நைட் டு D2 போகிறாரு இதை புரிஞ்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் A2. ஸோ 2வது பானும் கிடச்சிருச்சு. ஆனால் அர்ஜுனோட பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்குது. அண்டு கிங் இந்த சென்டர் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த ரூக் வந்து கேமுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். ரூக் A1 சாரி பான் டு H3, அடுத்து ரூக் A1. ஸோ ரூக்கை வந்து ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. ப்ளஸ் ரூக்கை வந்து பின்னில் போடுறாரு. ஸோ இது ஏதாவது டாக்டிக்கல் ஐடியாஸ் இருக்கும். ஸோ ஃபாலோ அப்புக்காக பண்ணுறாரு. அண்ட் இந்த இடத்துல நைட் டு E5மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ், ஜஸ்ட் கிக்கிங் த குயின் அவே. அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் ஸ்கொயர்ஸை ஓப்பன் பண்ண பார்க்குறோம் நம்ம. ஸோ குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் ரூக் A1 அண்ட் தென் கிங் E2, குயின் A6 செக்கு, C4 அண்ட் தென் ரூக் A5 போகலாம். பட் இருந்தாலும் கேமில் ரூக் A1 அண்ட் தென் கிங் E2, நைட் F4 செக். ஸோ செல்ஃப் பின்னிங்குள்ளே வந்ததுனால பிஷப் பின்னில் இருக்குது, அதான் இந்த செக்கு கொடுக்க முடியுது. பட் இங்கே அதை வெட்டியாகணும். வெட்டலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக்மேட் ஆடுவீங்க. லைக் கிங் E1 போனீங்கன்னா தென் பிஷப் இன்ட்டு C3, ரூக் இன்ட்டு A1. ஸோ நிறைய மேட்டிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூ மூவ்ஸில் இந்த மாதிரி நம்ம செக்மேட் பண்ண முடியும். நிறையா மேட்டிங் அட்டாக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. பட் குயின் டேக்ஸ் F4 விளையாடுறாரு மேட்டை தடுக்கிறதுக்கு. அண்ட் தென் அந்த ரூக்கை வெட்டிடுறாரு. ஸோ ரூக்கை வெட்டினதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு C3, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு A7 வராரு. ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் ஏதோ கம்ப்ளீட்லி ஈக்குவலான மாதிரி தெரியும் விஷுவலாக பார்க்குறதுக்கு. பட் ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அவரோட ரூக் இன்னும் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது. ஸோ குயின் டு G5 போகிறாரு, G2 த்ரெட்டன் பண்ணுறாரு. ப்ளஸ் குயின் G5 செக்குமே சம்டைம்ஸ் டெட்லியாக இருக்கலாம். அண்ட் இங்கே நைட் C4 வராரு. அதுக்கப்புறம் குயின் குயின் B5ல வச்சு நைட்டை பின்னில் போட்டதுக்கப்புறம் கிங் D3 வராரு. பட் இந்த பொசிஷனில் ரூக் இன்ட்டு C7 வந்து விளையாட சொல்லுது கம்ப்யூட்டர். ஆனால் ரூக் இன்ட்டு C7மே வீக்கான போது தான். ஏன்னா பிஷப் A5 போய்ட்டு அதை துரத்தி விட்டுலாம். ரூக்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்டே பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் நீங்கள் ரூக் C5 போட்டிங்கன்னா அப்படியே வெட்ட வேண்டியது தான், ஏன்னா அந்த பின் இருக்குன்றதுனால.
ஸோ ரூக் A7 கிங் F அதுக்கப்புறம் பீஸ் வந்து எப்படி எனிவே ட்ராப் ஆகிடும். அதனால் அவர் கிங் D3 மூலயமா டிஃபெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பட் ஆஃப்டர் குயின் B3 இந்த பொசிஷனில் 26வது மூலை எக்யூப் ஆஃப் நொதிர்பேக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இப்போது பயங்கரமான ஒரு டெட்லியான டிஸ்கவரி செட்டப் பண்ணுறாரு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரூக் C1 விளையாடலாம். பட் பிஷப் டு B2 செக்கு, கிங் E2 போனதுக்கப்புறம் பிஷப் டு C1 அண்ட் தென் நீங்கள் ரூக் இன்ட்டு C7 அடிச்சிங்கன்னா குயின் C2 செக் இருக்குது. கிங் F1 போனால் குயின் D1 மேட்டு. ஸோ அதனால் கிங் F3 அண்ட் தென் பிஷப் இன்ட்டு E3 அண்ட் தென் நம்ம இந்த மாதிரி செக்மேட்டிங் பேட்டர்னுக்குள்ளே போட்டு இந்த மாதிரி செக்மேட் பண்ணலாம். ஆர் இந்த பொசிஷனில் வந்து ரூக் H6மே செக்மேட் தான் இந்த பொசிஷனில். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பொசிஷனில் வந்து 26வது மூலையை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. நிறைய பேர் இந்த டைட்டில் வச்சோடனே இது ஏதோ பிளிட்ஸ் ரேப்பிட் நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் பிளிட்ஸ் ரேப்பிட் கிடையாது. கிளாசிக்கல் கேம் ப்ளஸ் 30 மினிட்ஸ் இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ 90 மினிட்ஸு ப்ளஸ் 30 மினிட்ஸ். அது எப்போ அப்படின்னா உங்களுக்கு 40 மூவ்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம். ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டைம் கண்ட்ரோல், கிளாசிக்கல் டைம் கண்ட்ரோல். அஃப்கோர்ஸ் இங்கே 26 மூலை கேம் முடிஞ்சு போச்சு. ஸோ அந்தளவுக்கு என்னதான் இருந்தாலும் அவர் பிளண்டர் பண்ணியிருக்கிறார். பட் அதை பனிஷ் பண்ணார், பர்ஃபெக்டாக பனிஷ் பண்ணார் அர்ஜுன் எரிகேசி. ஸோ அந்த விதத்தில் அர்ஜுனை நம்ம பாராட்டலாம். ஸோ கங்க்ராட்ஸ் அர்ஜுன் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கேம். ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 5 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நம்ம குயிக்காக ரிசல்ட்ஸ் பேஜை செக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் கேமை வீடியோவை முடிச்சிடலாம் வாங்க. ஸோ இங்கே ரிசல்ட்ஸ் பேஜில் நொதிர்பேக் அப்துஸ்ரா வந்து 4 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் போயிட்டுருக்கிறாரு. என்னென்னா ப்ரக் ஒரு கேம் வந்து லாஸ் பண்ணிட்டார். ஸோ அதனால் அவர் லீடர் போர்டில் கீழே போயிட்டார். பஹம் மகசூதலோட லாஸ் பண்ணதெல்லாம் பஹம் வந்து மேலே வந்துட்டு அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேம் சம்ஷுதீன் வக்கீதாவோட வின் பண்ணியிருக்கிறார். அதாவது ப்ரக் யார் கூட வின் பண்ணாரோ இவரும் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரக் வந்து பஹமோட லாஸு. அடுத்து அவாக்கிர் சிந்தாரா ஆஃப் 3 நெப்போமியாஷி 2 இன்ட்ரெஸ்டிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நொதிர்பேக் எக்யூப் ஆஃப் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த பிளேயர் 2, அரவிந்த் ரிச்சர்ட் ராப்போர் 1.5 அண்ட் தென் ஷம்ஷுதீன் வக்கீதா வந்து 1 பாயிண்ட் எடுத்துருக்கிறாரு. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 ரவுண்ட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.